டிஸ்க்ளைமர்: இந்த வீடியோவில் வரும் தகவல்கள் முழுக்க முழுக்க கல்வி ரீதியாக உருவாக்கப்பட்டுள்ளது மற்றும் எந்த ஒரு பங்குகளையும் பரிந்துரை செய்வது கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஒரு சில இண்டெக்ஸனுடைய டெக்னிக்கல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இன்னைக்கு மெஜாரிட்டி ஆஃப் தி இண்டெக்ஸ் உங்களுக்கு க்ரீனாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன மாதிரி மூவ்மெண்ட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டோஜி தான் நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் ஃபார்மேஷன் தான் நமக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய இந்த சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த ஒரு ரேஞ்ச் இருக்குது. இது நம்ம வந்து பல மாதங்களுக்கு முன்னாடி மார்க் பண்ணது தான். அந்த ரேஞ்சினுடைய ஹையை டச் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபாலும், கிட்டத்தட்ட லோக்கு கொஞ்சம் கீழே போனதுக்கப்புறம் ஒரு ரைஸும் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் நம்மளுக்கு தொடர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே அதனுடைய பாட்டமாக டச் பண்ணி அங்கே பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இன்றைக்கும் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு அவங்களுடைய ஹை வரைக்கும் போனதை வச்சு பார்க்கும்போது இந்த பாட்டம்லேருந்து இன்றைக்கான ஹை வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்த இந்த கன்சல்டேஷனுடைய ரேஞ்சினுடைய பாட்டம் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லணும். இப்போ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு சில விஷயங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ரேஞ்சை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஏன்னா இப்போதைக்கு நம்ம அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு பெரிய கன்சல்டேஷன் மார்க் பண்ணதுனால இது நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இதில் இப்போ இந்த ரேஞ்சை விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு சேனல் ஃபார்மேஷன் நம்மளுக்கு ஃபீல் வரும். இது ஆக்சுவலாக எனக்கு ஒரு என்னுடைய கிளாஸஸ் அட்டன் பண்ண ஒருத்தர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். இதை நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டச் பாயிண்டாக கொடுத்துருக்கு. அண்ட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டச் பாயிண்டாக கொடுத்துருக்கு. இப்போ நமக்கு தேர்ட் டைமாக ரெஸ்டன்ட்டை டச் பண்ணால் போயிட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நமக்கு டச் பண்ணிவிட்டு ஒரு ஃபால் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் நம்ம ஒரு பெரிய லாங் சேனலை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த லாங் சேனல் கான்செப்ட் படி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய சென்டர் லைன் நமக்கு ரெஸ்டன்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு, இங்கேயும் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த இடங்களில் மட்டும் சின்னதாக ஒரு மிஸ் மேட்சாக நடந்திருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு ரெஸ்டன்ட்டாக மறந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது அது நம்மளுக்கு நாளைக்கு மேபி டச் பண்ணது அப்படின்னா ஒரு இறக்கத்தை கொடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி நடக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோ பிரேக் பண்ணிவிட்டு ஒரு தேர்ட் டைம் சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அப்படி எடுக்குச்சு அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இந்த கன்சல்டேஷன் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆனதுக்கப்புறம் தான் அந்த சப்போர்ட் எடுக்கும். அப்போ நமக்கு அதுக்கு கீழே வந்து சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் மேபி அந்த சப்போர்ட் எடுக்கக்கூடிய ஏரியா இனி கொஞ்சம் டைம் டிலே ஆச்சு அப்படின்னா இந்த சேனலுடைய லாங் சேனலுடைய சப்போர்ட் நிலையிலும் நமக்கு அங்கே மேட்ச் ஆக சான்சஸ் இருக்குது. அப்படி நம்மளுக்கு டச் பண்ணிட்டு திரும்ப இந்த கன்சல்டேஷனுக்குள்ளே வந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆப்போசைட் போகலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் இந்த கன்சல்டேஷனுடைய ரெசிஸ்டன்ட் நமக்கு இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டச் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. இது கன்சல்டேஷனமாக நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் தான் நமக்கு இருக்க தவிர இப்போ வரைக்கும் நடந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால நமக்கு அந்த கான்செப்டை உள்ள கொண்டு வர முடியாது. பட் இதில் நமக்கு இந்த சேனலுடைய ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரேஞ்சினுடைய டாப் நம்மளுக்கு கம்பல்சரி பிரேக் ஆகணும். அப்படி ஆச்சுனா தான் ஃபர்தர் ஆகும். பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சேனல் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இதனுடைய ரெஸ்டாரண்ட் பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இங்கேயும் நம்ம வந்து ஒரு சேனல் நம்ம மார்க் பண்ணி தான் அதை பிரேக் பண்ணி தான் ஒரு ஹெவியான அப்மூவ் போச்சு. அதே மாதிரி நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அப்மூவ் வரலாம். பட் அப்படி நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ரேஞ்சினுடைய டாப் நம்மளுக்கு பிரேக் ஆகணும். இப்போ தான் நீங்கள் இந்த கன்சல்டேஷன் ஒர்க் அவுட் ஆகல, அப்போ ஏன் இந்த ரேஞ்சை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த பேரிஷ் எங்கல்ஃபிங்கோடைய டாப் லெவல் அங்கே தான் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு பேரிஷ் சிக்னலுக்கான ஒரு எண்ட் பாயிண்ட். அந்த இடத்துல நம்மளுக்கு கம்பல்சரி பிரேக் ஆகணும். அப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா தான் நம்ம ஒரு ஃபர்தர் மூவ் எதிர்பார்க்க முடியும். அப்படி நடக்கும்பொழுது அடுத்ததாக இந்த ரேஞ்ச், தென் இந்த ட்ரெண்ட் லைன், தென் இந்த இடத்துல இருக்குது இந்த ட்ரெண்ட் லைன் இந்த ஒரு ஹாரிசான்டல் ரெசிஸ்டன்ட், தென் இந்த ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய ப்ரீவியஸ் இது நிஃப்டி நம்ம இது வரைக்கும் ஃபார்ம் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும்போது இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபர்தராக ஒரு ஹெவியான அப்மூவ் வரும்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் நமக்கு இருக்குது. அது நம்மளுக்கு இந்த ஆல் டைம் ஹைக்கும் மேலே இருக்கிறதுனால அதை டச் பண்ணிட்டு நம்மளுக்கு ஃபால் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம எதிர்பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ஒருவேளை நம்மளுக்கு ஃபால் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துக்குள்ள சப்போர்ட் எடுக்கணும். அப்படி எடுக்காமல் போயிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு இந்த பெரிய சேனலுடைய சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் திரும்பவும் இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது நம்மளுக்கு நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. அடுத்ததாக சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் அதே விஷயம் தான். இங்கேயும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கன்சல்டேஷனுடைய லெவல் மார்க் பண்ணியிருக்கோம். அதனுடைய பாட்டம் நமக்கு ஃப்ரைடே ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நமக்கு அங்கே வந்து நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. இனி அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு இந்த கன்சல்டேஷனுடைய டாப் பிரேக் ஆனாலும் இந்த லைன் நம்மளுக்கு பிரேக் ஆகணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 11 பிப்ரவரி கேண்டலுடைய ஹை பிரேக் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த கட்டமாக நம்ம இந்த ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடமே நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிட்டு திரும்பவும் நம்மளுக்கு ஒரு டவுன் ஃபாலை கொடுக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணது தான் இதுக்குள்ள ஒரு லாங் கன்சல்டேஷன் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டைமில் சப்போர்ட் எடுத்துச்சு. நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் சப்போர்ட் எடுத்தாச்சு. இனி நம்மளுக்கு எத்தனை டைம் ரெஸ்டாரன்ஸ் இருக்குது, சப்போர்ட் எடுக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். சேம் அதே வியூ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டிலேயே மார்க் பண்ணியிருந்தோம். பட் அது திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துட்டு நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி ட்ராவல் ஆயிருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் நம்மளுக்கு இப்போ வரைக்கும் டச் ஆகலை. பட் அது கொஞ்சம் முன்னாடியே ஒரு இறக்கத்தை கொடுத்துருக்கு. பட் மேபி நம்மளுக்கு திரும்பவும் டச் ஆகலாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு பெரிய லெவலில் இறங்கியிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் அண்ட் ஆல்சோ அதில் வந்து ஒரு நெகட்டிவ் நியூஸ் மற்ற ஸ்டாக்ஸ்லையும் அதில் அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம்.
ஸோ அது என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி என்னுடைய மெம்பர்ஷிப்பில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது என்னுடைய இன்னொரு சேனல் டிசிடி டெக்னிக்கல் அனலைசரில் நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா இப்போ வரைக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 136 வீடியோஸ் கொடுத்துருக்கேன். இனியும் வந்து நான் கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்க போகிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணி அதை பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இது ஒரு ரெஸ்டாரண்ட் கட்ட வந்திருக்கு. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேலே ஒரு க்ரீன் கேண்டில், ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்மளுக்கு அது நல்ல ஒரு பிரேக் அவுட் அமைய சான்சஸ் இருக்குது. ஒருவேளை நமக்கு ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் தான். இங்கேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனல் டிஸ்கஸ் பண்ணோம், தென் ஒரு ட்ரெண்ட் லைன் டிஸ்கஸ் பண்ணோம். அது இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளுக்கு இந்த ஒருவேளை ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைனையும் இங்கே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் ரெஸ்டாரண்ட் ட்ரெண்ட் லைனையும் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் பிரேக் ஆச்சு அப்படின்னா. அடுத்தது ஐடி. ஸோ ஐடி இன்னைக்கு ஒரு முக்கியமான லெவலில் பிரேக் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா டே சார்ட்டில் நம்ம மார்க் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு லாங் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மார்க் பண்ண ஒரு சப்போர்ட்டு கிட்டத்தட்ட 3 டைம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டே வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு கீழே க்ளோசிங் வச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி டே வைஸ் க்ளோசிங் வச்சிருக்கான்னு பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிருக்கு, பட் க்ளோசிங் வைக்கல. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேப் டவுன் ஆயிருக்கு, சார் கேப் டவுன் ஆகல, அங்கேருந்து நமக்கு ட்ரேட் ஆகி கீழே வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் பேக் அப்படிங்கிறது ஆயிருச்சு. அப்போ இந்த ரேஞ்ச் நம்ம மார்க் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆகவே இல்லை. பட் இன்னைக்கு டே க்ளோசிங் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அது பிரேக் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு பேரிஷ் சிக்னல் தான். இதை நம்ம அந்த மாதிரி ஒரு பிரேக் டவுன் நடந்தது பேஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு கம்பல்சரி வீக்லி க்ளோசிங் வேணும் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன். பட் மேபி ஒருவேளை நம்மளுக்கு இனி வரக்கூடிய நாட்களே ஃபால் ஆகுது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ண இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் 2 டச் பாயிண்ட் ஆல்ரெடி கொடுத்துருச்சு. 3ஆவது டைம் நம்மளுக்கு வருது அப்படின்னா சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ஒருவேளை அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனியும் ஒரு நல்ல ஒரு ஃபால் இந்த இடத்துல வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இந்த இடம் தான் நம்மளுக்கான அடுத்த கட்ட மேஜர் சப்போர்ட். இது 2022 மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்த ஒரு பர்டிகுலர் லைன் தான், ஒரு ஹாரிசான்டல் சப்போர்ட்டை 2023 வரைக்கும் சப்போர்ட்டை ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது நம்மளுக்கு திரும்பவும் ஒர்க் அவுட் ஆகலாம். நம்ம இதை ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எப்போ அப்படின்னா இந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி இது நமக்கு ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்முடைய டெக்னிக்கல் லெவல் ரீச் பண்ணியிருக்கு. பட் திரும்ப அந்த லெவலுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதை ரீட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டரை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அப்போ அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் கணக்குப்படி பார்க்கும்போது நம்மளுக்கான அடுத்த கட்ட சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடம் தான். பட் அதுவும் நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா நிஃப்டி பொறுத்த வரைக்கும், ஐடி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒரு லாங் கன்சல்டேஷன், அதுவும் லாங் கன்சல்டேஷனுடைய ஒரு மேஜர் சப்போர்ட் கட்ட நமக்கு இப்போதைக்கு நின்றுட்டு இருக்கு. இனி அந்த மேஜர் சப்போர்ட் இந்த இடத்துல நம்மளுக்கு பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா நீ எங்கே போகும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குருஷியலான விஷயம். பட் அப்படி நடக்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்விங்குக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ண தான் நான் நினைக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மா. ஸோ ஃபார்மா நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு 0.5% ஏறி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ரெஸ்டாரண்ட்டை மார்க் பண்ணியிருந்தோம். அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே திரும்ப பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. பட் இதில் நம்மளுக்கு வந்து கம்பல்சரி இந்த அட்லீஸ்ட் வந்து இந்த 18 பிப்ரவரி கேண்டலுடைய ஹைக்கு மேலேயாவது க்ளோசிங் வச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் இன்றைக்கி நம்மளுக்கு ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் கேண்டில் தான். அந்த கணக்கப்படி பார்க்கும்போது நம்மளுடைய அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட் இந்த ரேஞ்ச் தான். இந்த ரேஞ்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை 31 அன்னைக்கு மார்க் பண்ணோம். இப்போ வரைக்கும் ஒர்க் அவுட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஜூலை 31 முடிஞ்சு நம்மளுக்கு இப்போ 9 மாதம் ஆயிடுச்சு. 9 மாதம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இங்கே நமக்கு ரிஜெக்ட் ஆயிருக்கு, இங்கேயும் ரிஜெக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் நம்ம அதையே தான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததாக எஃப்எம்சிஜி. ஸோ எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இதில் ஒரு சேனல் மார்க் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட சேனலை டச் பண்ணிட்டு பவுன்ஸ் பேக் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஒரு ப்ராப்பரான சேனல்னு சொல்லியிருக்கலாம். பட் கொஞ்சம் முன்னாடி பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. பட் இதில் நமக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் பர்ஃபெக்டாக ஒரு 3 டச் பாயிண்ட் கொடுத்துருக்கு. பட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 டச் பாயிண்ட் தான் கொடுத்துருக்கு. அண்ட் கரெக்டாக நமக்கு இந்த லைன் வந்து நமக்கு ரெஸ்டாரண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகணும் முன்னாடியே சொன்னோம். அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. திரும்ப அந்த ரெஸ்டாரண்ட் லைனுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட்டையும் தென் இந்த கன்சல்டேஷனுடைய பாட்டம் லெவலையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டாரண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். அது கிட்டத்தட்ட சேம் சைடு உங்களுக்கு கோயின்சைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி இங்கே வந்து பாருங்கள் மல்டிபிள் டைம்ஸ் சப்போர்ட் எடுத்த ஒரு ஹாரிசான்டல் லெவல். அப்படி பார்க்கும்போது அது நம்மளுக்கான ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும், ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த சேனலுடைய ரெஸ்டாரண்ட்டும் அந்த இடத்துல எனக்கு கோயின்சைட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு சில நாட்கள் சைட்வேஸ் போய் அப்படி நம்மளுக்கு ஏறிச்சு அப்படின்னாலே போதும், அது ரெண்டுமே கோயின்சைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஒரு 2 லெவல்ஸ் நம்மளுக்கு கோயின்சைட் ஆகுது அப்படின்னா அந்த 2 லெவல் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தால் நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்கும். அதே மாதிரி ரெஸ்டாரண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு ரிஜெக்ஷனையும் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், அந்த இடத்துல கோயின்சைட் ஆகும்போது நம்மளுக்கு ரிஜெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே தான் நம்மளுக்கு அப்போ வரும்போது இந்த இடத்துல ரெஸ்டாரண்ட் எதிர்பார்த்தோம், இங்கேயும் எதிர்பார்த்தோம், எல்லாமே நடந்துருச்சு. ஸ்டில் நம்மளுக்கு திரும்பவும் அதை டச் பண்ண போகிறாங்க. ஸோ பட் நம்மளுக்கு இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மட்டும் பார்த்தாது, இங்கே மார்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெண்ட் லைனையும் சேர்த்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்ததான் இந்த ரேஞ்சை நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டாக சூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆக சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி இந்த 16 பிப்ரவரியினுடைய லோ பிரேக் பண்ணி ஒரு க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு நல்ல டவுன்ஃபால் இந்த ரெட் லைன் வரைக்கும் வரலாம். பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சிக்னல் எதுவும் இல்லை. பட் நடக்குதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்ததாக
பிஎஸ்யூ. ஸோ பிஎஸ்யூ அடுத்த கட்ட ஒரு ஏற்றத்தை கொடுத்துருச்சு. நம்ம வந்து லாஸ்ட் இயர் செப்டம்பர் மாதம் நம்ம டிஸ்கஸ் பண்ண டெக்னிக்கல் லெவலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் ஃப்ரைடேல பிரேக் பண்ணிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் வந்து நல்ல ஒரு அப்மூவ் தான். பட் இதுக்கப்புறம் நம்மளால் இதை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். மேபி இது வந்து நம்மளுடைய ரெஸ்டன்ட் தானே, அப்போ நம்மளுக்கு பிரேக் பண்ணிருச்சு, இப்போ அடுத்த கட்ட மூவ் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கொடுக்க சான்சஸ் இருக்குது. பட் நம்ம எங்கே ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம், எங்கே டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம், அதுதான் இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு ரிஸ்கினஸ். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் இதை வந்து பெட்டர் நம்ம அவாய்ட் பண்ணிடுறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். பட் இது நம்மளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறையவே இருக்குது. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் ஒருவேளை நம்மளுக்கு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா இந்த சேனல் ரொம்ப நாட்களாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த ரேஞ்சுக்குள்ளே என்ட்ரு ஆச்சு அப்படின்னா நமக்கு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி இங்கே வரும்போது சொன்னோம், இங்கே வரும்போதும் சொன்னோம், இப்போவும் அதே தான் சொல்கிறோம். ஸோ திரும்ப வந்துச்சுன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அங்கே காத்துட்ருக்கு. அடுத்ததாக மிட் கேப். ஸோ மிட் கேப் இந்த ரேஞ்சை நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்த்தோம். கிளியராக நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடே சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அங்கேருந்து நல்ல ஒரு கேப் ஓப்பனிங் நடந்துச்சு. திரும்பவும் அந்த ரேஞ்சை டச் பண்ணியிருக்கு. ஒருவேளை அதனுடைய பாட்டமுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா இந்த கேப் ஃபில் பண்ணுறதும் தென் இந்த லோவை ரீச் பண்ணுறதும் நம்மளுக்கான ஒரு லெவலாக வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் ஸ்மால் கேப் இந்த ட்ரெண்ட் லைன் நம்மளுக்கு சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நம்ம வந்து இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு எதிர்பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம இங்கே சப்போர்ட் எடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம் தான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி நமக்கு லாஸ்ட் ஃப்ரைடே கிட்டத்தட்ட டச் பண்ணாங்க. இன்றைக்கி ஒரு கேப் அப் ஆயிருக்கு. பட் இருந்தாலும் இதுவும் ஒரு நெகட்டிவ் கேண்டில் தான். லாஸ்ட் ஃப்ரைடே ஃபார்ம் ஆனது ஒரு கிளியரான டோஜி. அந்த டோஜினுடைய ஹைக்கு மேலே உங்களுக்கு ஒரு க்ளோசிங் அப்படிங்கிறது வச்சிருக்கு. பட் இருந்தாலும் இது ப்ராப்பரான ஒரு பிரேக் அவுட் க்ளோசிங் கிடையாது. இருந்தாலும் நமக்கு ஒரு அப்மூவ் வருமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அப்படி வந்துச்சுன்னா இந்த ஸ்விங் ஆகியும் இந்த ட்ரெண்ட் லைன் தான் நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒருவேளை சப்போர்ட் பிரேக் ஆச்சுன்னா நம்ம சப்போர்ட் இந்த பர்டிகுலர் கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட சப்போர்ட்டாக சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டோட்டல் மார்க்கெட். இங்கே நம்ம ஒரு சைட் பேஸ் அப்படிங்கிறத எதிர்பார்த்துருக்கோம். இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு சப்போர்ட் கிளியராக ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரைடேவும் ஒர்க் அவுட் ஆச்சு, இப்போ ஒரு கேப் அப் ஆயிருக்கு. இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். பட் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பிளேஸில் ஒரு கிளியரான டோஜியை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனுடைய ரெசிஸ்டன்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்ததான் இந்த ஹையர் நம்ம ரெசிஸ்டன்ட் ஆகும். சப்போர்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா அதாவது இந்த கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ தான் சொல்கிறேன். அப்படி பிரேக் ஆச்சு அப்படின்னா நமக்கு திரும்பவும் இந்த சப்போர்ட் ரீச் ஆக சான்சஸ் இருக்குது. இது ஒரு ஷார்ட்டஸ்ட் ரேஞ்ச் தான் அப்படின்னாலும் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ஒரு ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹியூஜான ஒரு ரிட்டர்னை கொடுக்கும். பட் நான் அதை பேஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணுறது கிடையாது. தென் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ கேப்பில் இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணால் ஃபாலோ ஆகும்னு சொன்னால் இங்கேயும் வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னுடைய இண்டிகேஷன் இருக்குது. பட் அது நம்மளுக்கு பிரேக் ஆகலை. பட் அந்த லைனில் டச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. ஒருவேளை இன்றைக்கி நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான க்ரீன் கேண்டில் அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு அப்பும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் அந்த மாதிரி நடக்கலை. திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் வந்து ஒரு ரெட் கேண்டில் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணுச்சுன்னா இங்கேயும் நம்ம இந்த கேப் ஃபில் பண்ணுறதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிமிலர்லி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பவுன்ஸ் பேக் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட்லேருந்து நம்மளுக்கான நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்விங் ஹையாக சொல்லலாம். பட் இந்த ஸ்விங் ஹையும் இந்த ட்ரெண்ட்லைனும் கிட்டத்தட்ட கொஞ்சம் நெருங்கி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக டவ் ஜோன்ஸ். ஸோ டவ் ஜோன்ஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் நவம்பர் மாதம் அக்டோபர் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைனை மார்க் பண்ணோம். அந்த ட்ரெண்ட் லைன் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆகிக்கிட்டே இருக்குது. லாஸ்ட் ட்ரேடிங் டேலையும் அதை டச் பண்ணி தான் உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு. அண்ட் ஆல்சோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னிக்கல் டார்கெட்டாக நம்ம எப்போ சொன்னோம் அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது சொன்னோம். இந்த 22 ஆகஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது சொன்னோம். அதை டச் பண்ணதுக்கப்புறம் கிளியரான ரிஜெக்ஷன் அண்ட் ஆல்சோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டிலே ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருந்தோம். அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளியரான ஒரு டவுன்ஃபால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்கு. பட் ஒரு பெரிய டவுன்ஃபால் வர சான்சஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரெண்ட்லேயே நம்மளுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட்டை பிரேக் பண்ண சான்சஸ் இருக்குது. அதில் டவுட்டே கிடையாது. பட் அது எப்போ அப்படிங்கிற விஷயம் இப்போ நம்மளுக்கு பவுன்ஸ் பேக் ஆகி இந்த ஹையை பிரேக் பண்ணிடுச்சுன்னா அடுத்தது இந்த ட்ரெண்ட்லைனை நம்ம எதிர்பார்க்கலாம் ரெஸ்டாரண்ட்டாக. ஒருவேளை டேரெக்டாக பிரேக் பண்ணுது இல்லை நம்மளுக்கு இங்கே போய் டச் பண்ணிட்டு திரும்ப வந்துச்சு அப்படின்னாலும் கூட அது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு இதை பிரேக் பண்ணி இந்த ரெட் லைனையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு மேஜரான சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ரொம்ப ஃபாரவே தள்ளி இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்விங் ஹைலேருந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10% ஆஃப் ஃபாலோ அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நாஸ்டாக். ஸோ இங்கே ஒரு பெரிய கன்சல்டேஷன் ரேஞ்சை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். அதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணிட்டு ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. திரும்ப நம்மளுக்கு வந்துச்சுனாலும் ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ணி பல மாதங்கள் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்குள்ளேயே தான் உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஒரு டவுன்ஃபால் எதிர்பார்த்தோம், அது நடந்துச்சு. திரும்ப அந்த சேனலுக்குள்ளே என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ அகைன் அதே மாதிரி ஒரு டவுன்ஃபால் நம்மளுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இது நம்மளுக்கு கிட்டத்தட்ட இந்த சேனலுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறது 2023 ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது ஒரு பெரிய லென்த்தி சேனல். அதனுடைய ஒரு டைம் பிரேக் பண்ணி ஒரு பெரிய ஃபாலை கொடுத்துச்சு. அதே மாதிரி திரும்ப பிரேக் பண்ணாலும் ஒரு பெரிய ஃபால் வரலாம். அப்படி வரும்போது இந்த க்ரீன் லைனில் தான் நம்மளுக்கான மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ரெஸ்டாரண்ட் ஒர்க் அவுட் ஆன ஏரியா. அங்கே இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட் டைம் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அங்கேருந்து உங்களுக்கு ஃபால் ஆகும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். கரெக்டாக நடந்துச்சு. இப்போ நம்மளுக்கு அந்த இடம் வந்துச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுக்கும் டிஸ்கஸ் பண்ணுறோம். நடக்குது அப்படிங்கிறதையும் பொறுத்து பார்க்கலாம். அடுத்ததாக S&P 500. இதில் நம்மளுக்கு இந்த ரெட் லைனை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது.
அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரேக் ஆகி இந்த ரெட் லைனையும் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த கட்டமாக இந்த சப்போர்ட்டையும் தென் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மேஜரான சப்போர்ட் இந்த இடத்துலயே இருக்குது. இங்கேயும் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு ரிஜெக்ஷன் வர சான்சஸ் இருக்குது. பட் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. அந்த கணக்குப்படி பார்க்கும்போது இந்த ஹரிசாண்டல் லைன் ஒரு ரெஸ்டண்டாக இருக்கும், தென் இந்த ட்ரெண்ட் லைன் ஒரு ரெஸ்டண்டாக இருக்கும். மல்டிபிள் ரெஸ்டன்ஸ் நம்மளுக்கு ட்ரெண்ட் லைனாக போட்டு வச்சிருக்கோம். ஒருவேளை இந்த ரெஸ்டண்டை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா இங்கே நம்மளுக்கு நல்ல ஒரு அப்போவோ அடுத்த கட்ட ரெஸ்டன்ட் ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ அது நம்மளுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கிறதுனால இனியும் நம்மளுக்கு டைம் எடுக்கும் அந்த லெவலில் ரீச் பண்ணுறதுக்கு. அடுத்ததாக கோல்டு. ஸோ கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணிடுச்சு. எப்போன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு லாஸ்ட் அந்த 20 பிப்ரவரி அன்றைக்கே பிரேக் பண்ணிடுச்சு. அண்ட் ஆல்சோ இன்றைக்கி ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை கொடுத்துட்ருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்ட ரெஸ்டண்ட்டாக இந்த ஹையை தான் எதிர்பார்க்க முடியும். இது அடுத்த கட்ட ரெஸ்டண்ட்டாக இருக்கும். அண்ட் த சேம் டைம் நம்மளுக்கு ஃபால் ஆகுதுன்னா இந்த ட்ரெண்ட் லைனையும் இந்த க்ரீன் லைனையும் தான் நம்ம சப்போர்ட் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இன்றைக்கி சில்வர் ஒரு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இதில் நமக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைனை டிஸ்கஸ் பண்ணோம். அது நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே போய் பிரேக் ஆயிருந்துச்சு. பட் ஒரு ப்ராப்பரான ட்ரெண்ட் லைன் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். அந்த கணக்குப்படி பார்த்தாலும் நமக்கு பிரேக் அவுட் ஆகிட்டு நல்ல ஒரு ஒரு கேப் அப்பாகவே கொடுத்துருச்சு. அண்ட் இங்கேருந்து ஃபால் ஆகும்போது இந்த இடத்துல நம்ம சப்போர்ட்டாக எதிர்பார்த்தோம். இது நமக்கு டச் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி இதை ஒரு ரெஸ்டாரண்டாக டிஸ்கஸ் பண்ணோம். அந்த சப்போர்ட்லேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பவுன்ஸ் பேக்னு சொல்லணும். ஏன்னா அந்த சப்போர்ட் இருக்கிறது 2,26,000, இப்போ இருக்கிறது 2,65,000. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40,000 பாயிண்ட் வந்து அந்த சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு பவுன்ஸ் பேக்கை கொடுத்துருக்கு 1 kg ஆஃப் சில்வரை பொறுத்த வரைக்கும். அடுத்ததாக க்ரூட். ஸோ க்ரூடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஹை திரும்ப ரீச் பண்ணியிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ரிஜெக்ஷன் கேண்டில் இப்போதைக்கு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கான க்ளோசிங் இந்த இடத்துக்கிட்டயோ இதுக்கு கொஞ்சம் கீழே நம்மளுக்கு வந்துச்சு அப்படின்னா, இல்லை இந்த இன்னைக்கான ஹையை மட்டும் பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாமல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அகைன் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷனுடைய டாப்பையும் இந்த க்ரீன் லைனையும் எதிர்பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு கிளியரான ரிஜெக்ஷன் கேண்டில், ஒரு ஹேமர் கேண்டில், அது பர்ஃபெக்டான ஒரு கேண்டில். ஏன்னா இன்னைக்கான ஹை அண்ட் ஆல்சோ ஓப்பன் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட். ஸோ நல்ல ஒரு பேர் ஸ்ட்ரக்சரை இன்றைக்கி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்கு. அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிட்காயின். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே போன வாரத்துக்கான க்ளோசிங் நடந்துருச்சு. பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஓப்பன் ஆனதுலேருந்து போன வாரத்துக்கான லோவையும் பிரேக் பண்ண ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி வாரத்துக்கான லோவையும் பிரேக் பண்ண ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம், அது நடக்கல. ஸோ ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனதெல்லாம் கரெக்ட் தான். பட் அது நம்மளுக்கு லோவை பிரேக் பண்ணதுனால திரும்பவும் நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைனை ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது ரீச் பண்ணுச்சு அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஒர்க் அவுட் ஆக சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நான் டிஸ்கஸ் பண்ணது எல்லாமே டெக்னிக்கல் வியூ. அதை பேஸ் பண்ணி யாரும் ட்ரேடாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்ததுக்கு. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் Angel One Zerodha டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுடைய யூடியூப் சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.